சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸாம்பிள் சம் 4.33 பார்க்க போறோம் பார்க்கலாம். In angle ABC ஓகேவா, அதுல DEF வந்து BC CA and AB க்கு மிட் பாயிண்ட். ஸோ AB AC and BC உடைய லென்த் வந்து இதுவா இருக்கலாம் அப்படின்னு 13 14 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If AF by FB அப்படின்னா அதோட வேல்யூ 2/5 and CE by EA னா அதோட வேல்யூ 5/8. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது BD and DC. ஸோ இப்படிதான் இந்த டயக்ராம் இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். AB equal to 13, AC equal to 14, BC equal to 15. Let BD வந்து நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதை Xன்னு வச்சுக்கலாம். DC யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதை Yன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை என்ன தியரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா சீவர்ஸ் தியரம் யூஸ் பண்றோம். அப்போ அதோடைய தியரம் என்னபடி BD by DC into CE by EA into AF by FB equal to 1. இதான் அந்த தியரம். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம். இதோட வேல்யூ அப்படின்னா AF by FB வேல்யூ CE by EA யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த ஈக்குவேஷன் என்னெல்லாம் இருந்துச்சு, BD by DC into AF by FB into CE by EA. அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது AF and FB யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 5/8, CE by EA யோட வேல்யூ 2/5. சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் அப்போ BD by DC க்கு தெரியாது அப்படிங்கும் போது BD யோட வேல்யூ Xன்னு வச்சுக்கிறோம், DC யோட வேல்யூ Yன்னு வச்சுக்கிறோம்னு சொன்னோம்ல. ஸோ அதையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். X by Y என்ட்டு இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளைல நம்பர்ஸ் இருக்கும்போது 2 5s 10 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணப்படும். தென் 8 5s 40 போட்டாச்சா. 10/40 equal to 1. தென் இப்போ வந்து அந்த 0 0 கட் ஆயிரும். கட் ஆனால் நம்மளுக்கு 1/4 கிடைக்கும். ஸோ X by Y into 1/4 equal to 1 அப்படின்னு ஆகும். தென் இங்கே 1/4 இப்படி இருக்கிறது அப்படியே அங்கே ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது 4/1ன்னு மாறிடும். இங்கே டிவைட்ல இருந்தால் அங்கே ரைட் சைடு போகும்போது என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆகும். இங்கே மல்டிப்ளை இருந்தால் அங்கே டிவைட் ஆகும். அப்போ நம்மளுக்கு 4/1 அப்படின்னு ஆகும். தென் அப்போ நம்ம கீழே பை 1 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ 4 into 1 அப்படின்னு ஆல்ரெடி ஒரு 1 இருக்கிறதுனால 4 into 1 அப்படிங்கும்போது 4ன்னு ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து X by Yன்னு இருக்கா. ஸோ இங்கே Y வந்து டிவைட்ல இருக்கு. அங்கே போனால் என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும். ஸோ இந்த X மட்டும் அப்படிங்க வச்சுட்டு Y அங்கே கொண்டு போகிறோம். அப்போ 4Y அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ X equal to 4Y அப்படின்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ BC equal to நம்மளுக்கு BCயோட வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணுவோம், BDயும் DCயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு BCயோட வேல்யூ கிடைச்சிரும். ஆனா நம்மளுக்கு ஆல்ரெடி BCயோட வேல்யூ 15 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு BDயோட வேல்யூ தெரியாது, DCயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. தெரியாதுங்கும் போது X Yன்னு வச்சுக்கிறோம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ அப்போ X plus Y equal to 15 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 2 X equal to 4Y. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா X equal to 4Y. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து X plus Y equal to 15. அதில் வந்து நம்ம X ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் உள்ளதை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு Xக்கு பதிலாக 4Y சப்ஸ்டிட் பண்ணால் 4Y plus Y equal to 15 அப்படின்னு கிடைக்கும். தென் 4Y plus Yன்னா நமக்கு ஆட் பண்ணால் 5Y ஆயிரும் equal to 15. 5Y அப்படின்னு இருக்கா. ஸோ Y பக்கத்தில் 5 மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ ரைட் சைட் போகும்போது என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஸோ Y equal to 15/5. கட் பண்ணால் நம்மளுக்கு Y வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். தென் Y equal to 3 அப்படின்னு போட்டு நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் திருப்பி சப்ஸ்டிட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, X plus Y equal to 15. ஸோ X plus 3 equal to 15. தென் இங்கே ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ ரைட் சைட் போகும்போது -3 ஆயிரும். ஸோ 15 - 3. மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது Xோட வேல்யூ 12. அப்போ நம்மளுக்கு BD equal to என்னது X. ஸோ அப்போ DC equal to Y அப்படின்னு அசியூம் பண்ணியிருந்தோமா. ஸோ அப்போ BD equal to என்னது, இப்போ X வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 12. DC equal to Y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 3. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.